அஞ்சுகம் என்ற ஒரு சிறிய நகரத்தில் வெற்றிவேல் என்ற ஒரு பணக்கார வணிகர் இருந்தார். அவருக்கு கப்பல்கள், தங்கம் மற்றும் ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தது. ஆனால் அவரிடம் இருக்கும் செல்வத்திலிருந்து ஒருவருக்கு கூட உதவியது இல்லை. ஒரு நாள் பயணம் செய்யும் போது வெற்றிவேல் ஒரு ஏழை வயதான பெண் பசியால் சாலையோரத்தில் மயங்கி விழுவதைக் கண்டார். யோசிக்காமல் தனது மதிய உணவிற்கு 2 ரொட்டிகளை மட்டுமே சுமந்து வந்த மாறன் என்ற இளம் விவசாயி உதவி செய்ய ஓடினார். அவர் அவளுக்கு ஒரு ரொட்டியையும் தனது பானையிலிருந்து தண்ணீரையும் கொடுத்தார். அந்த வயதான பெண் சிரித்து, "உங்களிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இதயம் உலகத்தை விட மிகப்பெரியது" என்று கூறி மாறனை ஆசீர்வதித்தாள். அன்று மாலை ராஜாவின் ஆட்கள் வந்தார்கள். அவர்கள் மாறனின் கருணையைக் கண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்தனர். நடந்ததை கேள்விப்பட்ட ராஜா, "செல்வம் நெஞ்சை நிரப்பலாம், ஆனால் தாராள மனப்பான்மை இதயங்களை நிரப்புகிறது" என்று கூறி முழு நகரத்திற்கும் முன்பாக அவர் மாறனை காவுரவித்தார். அன்றிலிருந்து அனைவரும் பெருமையுடன் மாறனின் பெயரை பேசினர். இதை கேட்ட வெற்றிவேல், மக்கள் தங்கத்தை சேகரிப்பவரை அல்ல, அரவணைப்பை கொடுப்பவரை நினைவில் கொள்கிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்தார். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்குன், ரீவார் மேல் நிற்கும் புகழ். உண்மையிலேயே நிலைத்திருக்கும் புகழ் பணக்காரர்களுக்கு சொந்தமானது அல்ல, கொடுப்பவருக்கு சொந்தமானது. ஏனென்றால் கருணை மட்டுமே ஒருபோதும் மங்காது.